வெல்கம் டு த்ருவ் ட்ரீம். சுட்டி முயலும் திருட்டு குதிரையும். அமைதியான கிராமம். அங்கே ஒரு அழகான முயல் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தது. அவன் பெயர் லக்கி. அவன் ஒரு அழகான கேரட் தோட்டத்தை வைத்திருந்தான். அதை அவன் மிகவும் விரும்பினான். அங்கு சுவையான கேரட் பயிரிட்டு தனது நேரத்தை செலவிட்டான். அந்த தோட்டம் லக்கியின் பெருமை. ஆனால் ஒருநாள் அவன் ஆசையுடன் வளர்த்த பெரிய கேரட்டுகள் காணாமல் போகத் தொடங்கின. லக்கி ஆச்சரியத்தில், யார் இப்படி என் கேரட்டுகளை திருடுகிறார்கள் என எண்ணினான். மற்ற முயல்கள் செய்திருக்கலாம் என்று சந்தேகமாயிற்று. ஒரு இரவு லக்கி விழித்திருந்து தோட்டத்தை கவனித்தான். நிலவு வெளிச்சத்தில் ஒரு வெள்ளை நிழல் தோன்றியது. அது ஒரு மாயமான வெள்ளைக் குதிரை லாலா. லக்கி உறங்கும்போது தோட்டத்தில் நுழைந்து ருசிகரமான கேரட்டுகளை சாப்பிடுகிறான். லக்கி அதிர்ச்சி அடைந்தான். அடுத்த நாள் நேராக லாலாவை சந்தித்து, நீ என் கேரட்டுகளை திருடுவது சரியில்லை என்று கண்டித்தான். லாலா வருந்தியபடி சொன்னான், உன் கேரட்டுகள் ருசிகரமாக இருந்தது, அதற்காகவே திருடினேன். லக்கி மென்மையாகப் பேசினான். திருடாமல் கேட்டிருந்தால் நிச்சயம் உனக்குக் கொடுத்திருப்பேன். இனிமேல் உன் சொந்த கேரட்டுகளை வளர்க்கக் கற்றுத்தருகிறேன். அதன்பின் லாலா லக்கியுடன் சேர்ந்து உழைத்தான். அவன் நிலத்தை நன்கு பராமரித்து விதைகளை நிலத்திலிட்டு அதன் வளர்ச்சிக்குத் தேவையான தண்ணீரையும் கவனத்தையும் செலுத்தினான். இதன் விளைவாக சில வாரங்களில் தனது சொந்தமான கேரட்டுகளை வளர்த்தான். இதனால் அவனுக்கு உணவின் மதிப்பும் உழைப்பின் பெருமையையும் புரிந்தது. அதன்பின் லாலா திருடவில்லை. இருவரும் நல்ல நண்பர்களாகி ஒருவருக்கொருவர் உதவி செய்வதோடு விவசாயம் செய்ய பிறருக்கும் உதவி செய்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். திருக்குறள் 1033. உழைத்து உண்பவரே உண்மையாக வாழ்கின்றனர். மற்றவரெல்லாம் பிறரின் உதவியை எதிர்பார்த்து வாழ்கிறவர்கள் என்பதே இந்த குறளின் பொருள். இந்தக் கதையில் வரும் லாலா உண்மையான வாழ்க்கை உழைப்பில் இருக்கிறது என்பதை உணர்ந்து தன்னுடைய உழைப்பால் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொண்டான். Like and subscribe for more videos.